ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இந்த இல்லற வாழ்க்கை எல்லாமே, இந்த புற உலக வாழ்வு எல்லாம் சும்மா என்பதை உணர்ந்து துறவரம் மேற்கொள்கிறாரு. ஒரு துண்டை கட்டிக்கிட்டு ஊருக்கு வெளியே போயிட்டு எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபத்தில் அமைதியாக அமர்ந்துறார். இது அந்த மன்னருக்கு தெரிய வருது. என்னடா, எனக்கு நிகராக செல்வ வளம் படைத்த அவர் துறவரம் போயிட்டாரா அப்படின்னு ஆச்சரியமாக அவரை பார்க்க போகிறாரு. அங்கே அவர் உட்காந்துட்ருக்காரு. என்ன ஐயா, நீ போயிட்டு துறவரம் மேற்கொண்டுட்டியே, எனக்கு நிகரான செல்வம் படைத்தவனாச்சு, இதில் என்ன சுகம் கண்டாய் நீ அப்படின்னு மன்னர் கேட்கும்போது அவர் பதில் சொல்கிறார், மன்னரே, இந்த நாட்டின் முதல் மந்திரியாக இருந்தால் கூட உன்னிடம் ஏதேனும் பேச வேண்டும் என்றால் நின்றுதான் பேச வேண்டும். ஆனால் நீ தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறாய். நான் ஒன்றும் இல்லாதவன், சிவனையே நினைத்து கொண்டிருப்பவன் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீ நிற்க, நான் அமர என்று சொன்னார் என்றால் ஆன்மீகம் எவ்வளவு பெரிய மரியாதையை நமக்கு தேடி தரும் என்பதை உலகிற்கு உணர்த்திய ஒரு துறவி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்ன பட்டினத்தார் என்றால் இது மறுக்க முடியாத உண்மை. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.